ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போதும். செம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட, சூப்பராக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளை தட்டைப்பயிறு வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி செய்ய போகிறவங்க செம்மையாக 20 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பிரியாணி ரைஸ், ஜீரக சம்பா, பாஸ்மதி எந்த ரைஸாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இதை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து கூட. நம்ம எப்படி செய்வோன்னு தான் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 2 பழம், ஒரு கேரட், 2 பச்சை மிளகாய். இந்த வெள்ளை தட்டைப்பயிரை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. பாருங்கள், இப்படி அமுக்குன்னா நல்லா பயிர் உடையிற அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 இலை அளவுக்கு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் லைட்டாக புரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் இருக்குல்ல, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழமாக இருக்கப்போ இது மாதிரி நல்லா கையில் லைட்டாக ஒட்டதை மசிச்சு விட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும். இப்போ நல்லா இந்த தக்காளி வந்து ஒரு அளவுக்கு லைட்டாக வதங்கட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த அளவுக்கு நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், லைட்டாக ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா, மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் 1 டைம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதோட கேரட்டு, பட்டாணி எந்த காய்கறி விரும்புகிறீங்களோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட நான் வந்து ஊற வச்சுருக்க இந்த வெள்ளை தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். என்னென்ன மசாலா தேவைன்னு பார்ப்போம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். குழந்தைங்க இருக்கனால நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் பெரியவங்க வந்தால் உங்கள் காரம் டக்குனா போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். போட்டு இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருவோம். இந்த பயிர் உங்களுக்கு நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 விசில் விட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்ல பயிரெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க ரைஸை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா 1 டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு, உரப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிப்போம். உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும். லைட்டாக கூட இருக்க மாதிரி தொண்டைக்கு வந்து கரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டம்மாகி குக்காகி வரப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதை எலுமிச்சம்பழம் சாறு மட்டும் இல்லை போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு வந்து நம்மளுக்கு ஊற்றுறப்ப அந்த ரைஸ் வந்து உதிரியாக வரும், நம்மளுக்கு ஒட்டாமல் உதிரியாக வரும். நல்லா 1 டைம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இதையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ரைஸும் இந்த தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வரணும். நல்லா ரைஸும் இதுவும் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு நல்லா. இப்போ வந்து குக்கரை வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்குள்ள ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்க ரைஸ்லாம் எவ்வளோ உதிரியாக சூப்பராக அடி பிடிக்காமல் செமையாக வந்திருக்கு. நீங்களும் ஒன் டைம் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் சத்தும் கிடைச்சிடும். அந்த பயிரோட சத்துமே நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ரைட்டா எக்கு இது மட்டும் வச்சு சாப்பிட்டாலே சூப்பரான ஒரு காம்பினேஷனில் ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு பார்க்குறேன். நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.